உலக வல்லரசு நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா, சீனா கூட செய்ய தயங்கிய ஒரு விஷயத்தை நம்ம இந்தியா செய்து முடித்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இந்திய ராணுவத்தின் பலத்தை பல மடங்கு அதிகரிக்கப் போகும் ஒரு பிரம்மாண்ட தொழில்நுட்பம் இப்போது தயார். பீரங்கிகள் என்றாலே குறிப்பிட்ட தூரம் வரைதான் சுட முடியும் என்ற வரலாற்றை மாற்றியமைக்க வருகிறது இந்தியாவின் புதிய ராம்ஜெட் தொழில்நுட்பம். ஆம், உலகிலேயே முதன்முறையாக 155 பீரங்கி குண்டுகளில் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை புகுத்தி சாதனை படைக்க உள்ளது இந்திய ராணுவம். பொதுவாக இந்த ராம்ஜெட் இன்ஜின்கள் ஏவுகணைகளில் மட்டும்தான் பயன்படுத்தப்படும். ஆனால் முதன்முறையாக பீரங்கி குண்டுகளிலேயே இதை பொருத்தி அதை ஒரு மினி ஏவுகணை போல மாற்றியிருக்கிறார்கள். இந்த பெருமை அத்தனையும் நம் சென்னை ஐஐடி பேராசிரியர்களையே சேரும். பல வருட ஆராய்ச்சியின் பலனாக ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் இது சாத்தியமாகியுள்ளது. இது எப்படி வேலை செய்யும் தெரியுமா? இது ஒரு ஏர் பிரீத்திங் இன்ஜின். அதாவது பீரங்கிலிருந்து குண்டு வெடித்து சீரிப்பாயும் போது ஒலியை விட 2 மடங்கு வேகத்தில் செல்லும். அப்போது காற்றில் உள்ள ஆக்சிஜனை இதுவே உறிஞ்சி தனக்கான எரிபொருளை எரித்து எக்ஸ்ட்ரா உந்து சக்தியை உருவாக்கும். இதனால் என்ன லாபம் என்கிறீர்களா? சாதாரண பீரங்கி குண்டுகள் பாயும் தூரத்தை விட இது 50% அதிக தூரம் பயணித்து எதிரியின் எல்லைக்குள் வெகு தொலைவில் இருக்கும் இலக்குகளையும் துல்லியமாக தாக்கி இழுக்கும். ஏற்கனவே பொக்ரான் தளத்தில் நடந்த சோதனைகள் அனைத்தும் மெகா ஹிட். இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னவென்றால், இதற்காக ராணுவம் புதிய பீரங்கிகளை வாங்க தேவையே இல்லை. ஏற்கனவே நம்மிடம் உள்ள அமெரிக்காவின் M777 போன்ற பீரங்கிகளையே இந்த நவீன குண்டுகளை பயன்படுத்த முடியும். பீரங்கி குண்டுக்குள் ஒரு ராக்கெட்டையே ஒளித்து வைத்து அனுப்பும் இந்த தொழில்நுட்பம் விரைவில் ராணுவத்தில் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. எல்லையில் இனி எதிரிகள் வாலாட்ட நினைத்தால் இந்தியாவின் இந்த புதிய ஆயுதம் தகுந்த பாடம் புகட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை.